நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஆமா மாப்ள, நீங்க சொல்றது சரிதான். நீங்க ஆசைப்பட்டு கேட்டிருக்கீங்க, நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும். இப்பதான் சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூப்பா, நீங்க ரொம்ப நல்லவரு. எனக்கு நான் கேட்டது கிடைக்க போகுது. சூர்யா, போய் அத கொண்டு வா. நீங்க என்னப்பா பேசுறீங்க? நம்ம வீட்ல அதெல்லாம் கிடையாதுல்ல. அப்ப வெளியில வாங்கிட்டு வா. ஆமா சூர்யா, அப்பா சொல்ற மாதிரி வெளியே போய் வாங்கிடுவாங்க. பாங் இல்லாம ஹோலி ஹோலி மாதிரி இருக்குமா என்ன? சரி, எங்க கிடைக்கும்? எனக்கு அது கூட தெரியாதே. அது எங்க கிடைக்கும்னு எனக்கு தெரியும். சித்தப்பா, அது எங்க கிடைக்கும்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அது பெரியவங்க சொல்லுவாங்களே, கல்யாணம் நடக்கலன்னு என்ன, நிறைய மாப்பிள்ளை அழைப்பை பார்த்துட்டுமேன்னு. சூப்பர். நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸை கேட்டு பார்க்கறேன், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். சீக்கிரமா கேளுங்க. அப்ப சரி, எங்கன்னு கேளுங்க, நான் சீக்கிரம் வாங்கிட்டு வந்துடுறேன். சூர்யா போங்க போங்க. சூர்யா, ஒரு விஷயத்தை மறந்துடாதீங்க. நீங்க வாங்கிட்டு வர்றது கார்த்திக்கு மட்டும்தான். வந்தனா, இன்னைக்கு ஹோலி பண்டிகை. இதெல்லாம் ஒன்னும் பெரிய தப்பு இல்லையே. உன் பேச்ச மீறி நான் எப்போது நடந்திருக்கேனா? மாட்டேன். நான் போயிட்டு வந்துடுறேன். ஏய் தனு, இன்னைக்கு ஹோலி பண்டிகையை எல்லாரும் சந்தோஷமா கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். ஹோலி வாழ்த்துக்கள். ஹோலி. வாங்க உட்காருங்க. அப்பா, என்னப்பா? வாங்கிட்டு வந்துட்டேன். ஆனா இத எப்படி ரெடி பண்ணுவாங்க? எனக்கு தெரியாது. அப்பா, நீங்க ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க? அவர் பேச்சு கேட்கணும்னு ஒன்னும் அவசியம் இல்ல. அர்ச்சனா, இப்ப இங்க என்ன நடக்குதோ அதெல்லாம் அப்படியே நடக்கட்டும். உங்க அப்பா இருக்காருல்ல, அவர் பாத்துப்பாரு. அம்மா, நம்ம வீட்ல இதுக்கு முன்னாடி இந்த விஷயம் எல்லாம் வந்ததே கிடையாது. கொஞ்சம் புரிஞ்சுக்கம்மா. தேவையில்லாம இப்ப பிரச்சனை பண்ணாத. மாப்பிள்ளை இவ்வளவு தூரம் வந்திருக்காரு, எல்லார்கிட்டயும் சிரிச்சு பேசிட்டு இருக்காரு. இதை விட என்ன வேணும்? போதும். கடவுள்கிட்ட நல்லா வேண்டிக்க. இன்னைக்கு பண்டிகையை நம்ம சந்தோஷமா கொண்டாடணும். சித்தப்பா, உங்களுக்கு தான் எல்லா விஷயமும் நல்லா தெரியுமே. உங்களுக்கு கண்டிப்பா இதை எப்படி மிக்ஸ் பண்ணணும்னு தெரியும். வாங்க, இன்னைக்கு என் கூட சேர்ந்து நீங்களும் இதை செய்யணும். வாங்க வாங்க, இன்னைக்கு நம்ம ஹோலியை கொண்டாடலாம். சூர்யா, நீங்களும் வாங்க, சீக்கிரம் வாங்க. மாப்பிள்ள, அது வந்து சூர்யா அப்படிதான், அத நல்லா மசிக்கணும். கமான், அப்படிதான். பாலாண்ணா, கமான், நல்லா ஆத்துங்க, சீக்கிரம். ஹாப்பி ஹோலி. இன்னைக்கு ஹோலிய நாம சூப்பரா கொண்டாட போறோம். இது ரெடி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சூப்பரா இருக்கு. நீங்க உண்மையிலேயே ரொம்ப சூப்பரா பண்ணிருக்கீங்க.
அப்படியே வானத்துல பறக்கிற மாதிரி இருக்கு. என்ன எல்லாரும் சும்மா நிக்கிறீங்க? சித்தப்பா இந்தாங்க புடிங்க. என்ன சூர்யா அப்படி பாக்குறீங்க? உங்களுக்கு ஒரு கிளாஸ் இருக்கு, இல்ல குடிங்க. என்னாச்சு? ஒண்ணுலையே. நீங்க உங்க பொண்டாட்டிய பார்த்து பயப்படுறீங்கல்ல? இங்க பாருங்க, நான் பயப்பட மாட்டேன். அவங்க எல்லாம் வந்துட்டாங்க. சரி வாங்க, அவங்கள போய் வரவேற்கலாம். ஹோலி வாழ்த்துக்கள். வணக்கம் வணக்கம் வாங்க. வணக்கம் வணக்கம். ஹாப்பி ஹோலி. ஹோலி வாழ்த்துக்கள். ஹோலி வணக்கம். ஹோலி வாழ்த்துக்கள். ஹோலி வாழ்த்துக்கள். ஹோலி வாழ்த்துக்கள். வேலை அதை கொண்டு வா. வாங்க. ஹோலி வாழ்த்துக்கள். ஹோலி வாழ்த்துக்கள். ஹோலி வாழ்த்துக்கள்மா உனக்கு. நல்லா இருமா. வணக்கம் பெரியப்பா. சந்தோஷமா இருக்கும். சந்தோஷமா இருமா. உனக்கு என்னோட ஹோலி வாழ்த்துக்கள். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தீர்க்க சுமங்கலியா இருமா. நல்லா இருமா. ஹோலி வாழ்த்துக்கள் அர்ச்சனா. அது ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல? ஒன்றும் இல்லை. ஓகே ஓகே, இப்ப நம்ம எல்லாரும் இந்த ஹோலி பண்டிகைய நம்ம சொந்தக்காரங்க கூட சேர்ந்து கொண்டாட போறோம். ஹாப்பி ஹோலி. டைம் பாஸ் பண்றதுக்காக நாம ஒரு கேம் விளையாடலாமா? அது வந்து கார்த்திக், அந்தாக்ஷரி வேண்டாம். அப்ப வேற என்ன பண்றது? பாசிங் தி பசில். பாசிங் தி பசில் போர் அடிக்குமே.
இல்ல வேண்டாம், பாசிங் தி பசில். இல்லக்கா ப்ளீஸ் பேர் சொல்லி விளையாடலாம். நிறுத்துங்க. இவங்களுக்கு ஒரு விளையாட்டு, அவங்களுக்கு ஒரு விளையாட்டு. என்ன இது தேவையில்லாத பிரச்சனை? நாம ஒண்ணு பண்ணலாம், எல்லாத்தையும் சேர்ந்து விளையாடலாம். அது நல்லா இருக்கும்ல? இது என்ன புது விளையாட்டு? பெரியப்பா, நாங்க பாட்டு போட்டுட்டு ஏதாவது ஒரு பொருளை பாஸ் பண்ணிட்டே இருப்போம். யார்கிட்ட பொருள் இருக்கும்போது பாட்டு நிக்குதோ அவங்க தான் மாட்டுவாங்க. யார் கேம்ல மாட்டுறாங்களோ அவங்க நாங்க சொல்றது எல்லாத்தையும் கேட்கணும். அப்படி இல்லனா நாம கேக்குற ஒரு கேள்விக்கு சரியான பதில் சொல்ல வேண்டி இருக்கும். அப்படியும் இல்லனா நாம என்ன சொல்றோமோ அத அப்படியே அவங்க கேட்கணும். நாம என்ன சவால் கொடுத்தாலும் அதை ஏத்துக்கிட்டு அவங்க செஞ்சு காட்டணும். என்ன ஆரம்பிக்கலாமா? எல்லாரும் ரெடி ஆயிடுங்க. நீ போய் சொல்றா கார்த்திக், இல்லனா அவர் வர மாட்டாரு. எல்லாரும் சேர்ந்து தான் விளையாடணும். போடா போய் கூப்பிடு. இல்லடா வேண்டாடா. போடா கேளுடா போடா. என்ன கார்த்திக், என்ன விஷயம்? இன்னைக்கு ஹோலி இல்ல, அது எல்லாரும் சேர்ந்து கொண்டாட வேண்டிய ஒரு பண்டிகை இல்லையா? அதனால நீங்களும் எங்க கூட சேர்ந்து விளையாட வாங்களேன் பெரியப்பா. நானா? விளையாடுறதுலாம் உங்களை மாதிரி சின்ன பசங்களுக்கு தான் சரியா வரும். வயசுக்கும் ஹோலி பண்டிகைக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு பெரியப்பா? இந்த பண்டிகைக்கு மட்டும் வயசு வித்தியாசம் எல்லாத்தையும் மறந்து சந்தோஷமா கொண்டாடணும். அப்பா நான் சொல்றது கரெக்ட் தானப்பா? ஆமா வாங்க பெரியப்பா. வாங்க சொன்ன கேளுங்க. வாங்க பெரியப்பா, நீங்களும் எங்க வயசு தாண்டி தானே வந்திருக்கீங்க. அதனால இன்னைக்கு நீங்க அதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு ஆடுங்க. ரொம்ப ஜாலியா இருக்கும் பெரியப்பா. ப்ளீஸ் வாங்கலேன். என்ன கார்த்திக், எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. இல்ல இல்ல வேண்டாம் வேண்டாம். பெரியப்பா, இன்னைக்கு ஹோலி. தப்பா நினைச்சுக்க மாட்டீங்கல்ல? நான் உங்களோட ஒரு பழைய போட்டோவை பார்த்தேன். அதுல ஒரு பாறை மேல உட்காந்துருக்கீங்க. அது மட்டும் இல்ல, உங்க பக்கத்துல ஒரு அழகான சின்ன பொண்ணு இருந்தா. நான் பாத்திருக்கேன் பெரியப்பா. ஆமா நான் பாத்திருக்கேன். அந்த முகத்துல ஒரு மாதிரி சிரிப்பு இருந்துச்சு. ஆனா உங்க முகத்துல பயங்கரமான ஓகே 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 உங்க ரகசியம் என்கிட்ட சேஃபா இருக்கு. அதை காப்பாத்தணும்னா நீங்க எங்க கூட வந்து விளையாடியே ஆகணும். என்ன பேசிட்டு இருக்கீங்க? அது ஒண்ணும் இல்லப்பா, நாங்க அப்படியே சும்மா கொஞ்சம், நீங்களும் ஒரு காலத்துல எங்க வயசை தாண்டி வந்தவங்க தானே. என்ன சொல்றீங்க பெரியப்பா? நீங்க சொல்றதும் ஒரு விதத்துல சரிதான் மாப்ள. அது நாங்களும் ஒரு காலத்துல இப்படி எல்லாம் பண்ணவங்க தான். ஆமாப்பா. என்ன பெரியப்பா வாங்க. அப்பா நீங்களும் வாங்க. வாங்க பெரியப்பா, வாங்க பெரியப்பா. வந்துட்டாரு. ப்ளீஸ் வாங்க வாங்க.
ஆரம்பிக்கலாமா? பாரு, என்கிட்ட வரும்போது தான் மியூசிக் நிக்கணுமா? சரி, போனா போட்டோம். ஒரு வழியா நான் தப்பிச்சிட்டேன். நீங்க அவ்வளவு சீக்கிரம் தப்பிக்க முடியாது பெரியப்பா. இனிமேதான் நீங்க இதுக்கான தண்டனை அனுபவிக்கணும். சொல்லுங்க, ரெடியா இல்ல தோல்வி ஒத்துக்கிறீங்களா? நீங்க எங்களோட கேள்விக்கான பதில சொல்லுவீங்களா இல்லன்னா எங்களோட சவாலை ஏத்துக்கிறீங்களா? என்னப்பா இது விளையாட்டா இருக்கு உங்களுக்கு? இது வரைக்கும் யாரை பார்த்தும் நான் பயப்பட்டதே இல்லை. இனிமேலும் யாரையும் பார்த்து நான் பயப்படுறதாவும் இல்லை. அப்ப சரி, நீங்க பெரியம்மாவுக்காக உங்க மனசு நிறைய காதலோட என்ன சாந்தி இது? இல்ல, காதலோட வேண்டாம். அது வந்து என்னன்னா, நீங்க அன்பா ஒரு பாட்டு பாடிடுறீங்களா? அதெல்லாம் முடியாது. எனக்கு இந்த பாட்டெல்லாம் பாட தெரியாது. வேண்டாம் வேண்டாம். பெரியப்பா, நம்ம விளையாட்டோட சட்ட திட்டங்களை மதிச்சே ஆகணும்ல. என்ன சொல்றீங்க? என்ன பசங்களா நீங்க? இதெல்லாம் ஒரு விளையாட்டா? நான் மலரோடு தனியாக ஏன் இங்கு நின்றேன், என் மகராணி உனை காண ஓடோடி வந்தேன். நான் மலரோடு தனியாக ஏன் இங்கு நின்றேன், என் மகராணி உனை காண ஓடோடி வந்தேன். நீ இல்லாமல் யாரோடு உறவாட வந்தேன், உன் இளமைக்கு துணையாக தனியாக வந்தேன்.